அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதரர்களே, சுவனம் செல்ல பாடுபடுவோம் என்கிற தலைப்பின் கீழே உங்கள் முன்னால் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சுமார் 200 கோடிக்கும் நெருக்கமான முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறோம். அத்துணை முஸ்லிம்களுடைய கனவாக, இலக்காக, லட்சியமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் நாளை மறுமையில் வெற்றி பெற்று சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை. அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் என்ன முன்னெடுப்புகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நம்முடைய அன்றாட வாழ்வாதாரத்திற்காக ஒரு மனிதன் காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு 1000 ரூபாய் அல்லது 800 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது என்று சொன்னால், உச்சம் தலை வியர்வை உள்ளங்கால் படுகிற வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் இன்றைய வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நான் செழிப்பாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தை நல்லபடியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற அக்கறையிலும் ஆசையிலும் தான் எவ்வளவுதான் சிரமத்திற்கு உள்ளானாலும் இந்த பொருளாதாரத்தை நான் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே முனைப்போடு இந்த உலகத்திற்காக நிறைய நாம் பாடுபடுகிறோம். ஆனால் இந்த உலகத்தை விட நாளை மறுமைதான் சிறந்தது. நான் இந்த உலகத்தில் இலக்காக, லட்சியமாக எதை நோக்கி படைக்கப்பட்டிருக்கிறேனோ, எதை நோக்கி நான் பயணிக்கவிருக்கிறேனோ அதை அடைவதற்கு நான் என்ன முன்னேற்பாடுகளை செய்கிறேன். நாளை சொர்க்கத்தை ஆசைப்படக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடிய நான் அதை அடைவதற்கு இந்த உலகத்தில் என்னவெல்லாம் முன்னேற்பாடுகளை நான் செய்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் நான் சிந்தித்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் நாம் வாழக்கூடிய இந்த இன்மைக்காக பாடுபடுவதை தாண்டி நாளை மறுமைக்கு ஆசைப்படக்கூடிய, சொர்க்கத்திற்கு ஆசைப்படக்கூடிய செயல்களை, அதை அடையக்கூடிய செயல்களை பெறக்கூடிய மக்களாக நாம் இல்லை. காரணம், இந்த உலகம்தான் நமக்கு மறுமையை விட மிகவும் அழகாகவும் மிகவும் ஆச்சரியத்தக்க விதமாகவும் நம்முடைய கண்களுக்கு நம்மளுக்கு விருந்தளிக்கக்கூடிய நிலையிலே இருப்பதனால் பெரும்பான்மையான மக்கள் இந்த உலகத்தினுடைய இந்த ஆசாபாசங்களிலேயே மூழ்கி கொண்டு நாளை மறுமை இலக்காக, சொர்க்கத்தை லட்சியமாக, கனவாக, ஆசையாக வைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த இலக்கை அடைவதற்கு எந்த முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோமோ, நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு முன்னேற்பாடுகளை நாம் செய்கிறோமா என்றால் பெரும்பாலான மக்கள் அதற்கான முன்னேற்பாடுகளை நாம் செய்வதில்லை. காரணம், சொர்க்கம் என்பது மிகவும் இலகுவாக நமக்கு கிடைத்துவிடும் என்கிற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொர்க்கம் என்பது நமக்கு மிகவும் இலகுவாக நம்முடைய கரங்களில் நமக்கு அல்லாஹ் தந்து விடுவான் என்கிற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அந்த மறுமையை நோக்கிய வெற்றியை சொர்க்கத்தை நோக்கிய பயணமாக, வெற்றி பயணமாக அமைப்பதற்கு எந்த முன்னேற்பாடுகளும் நாம் செய்வதில்லை. அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு எப்படி மேம்பட்ட சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அது போன்ற சமுதாயத்திற்கு இந்த ஏகத்துவ கொள்கை எடுத்து வைக்கல. மிகவும் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மடமையர் காலத்துடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே தான் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைத்தார்கள். அந்த மக்களுக்கு ஒவ்வொன்றாக இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்ததன் விளைவு அவர்கள் இந்த உலகத்தை துச்சமென மதித்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படி நவ நாகரீக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படி அவர்கள் வாழவில்லை. ஆனாலும் இன்றைக்கு நமக்கு எடுபடாத இந்த ஏகத்துவ பிரச்சாரம் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒன்றொன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து வைக்கிறார்கள். அவர்கள் விரும்பியது அனைத்தும்
அவர்கள் செய்த செயல்பாடுகள் அனைத்தும் அந்த சொர்க்கத்தை நோக்கியதாக இருந்தது என்பதை நம்மால் வரலாறு முழுவதும் நம்மால் பார்க்க முடியும். எத்தனை சம்பவங்கள் அதற்கு உதாரணமாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு கிராமவாசி அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே வருகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பிலே அந்த கிராமவாசி வருகிறார். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை அவருக்கு எடுத்து வைக்கிறார்கள். போர்க்களங்களிலே கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்களை அந்த கிராமவாசிக்கு அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் கொடுக்கிறார்கள். அவர் அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே சொல்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதரே, இந்த பொருட்களையோ இந்த செல்வங்களையோ பெற்றுக் கொள்வதற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நான் வரவில்லை. மாறாக எதற்காக நான் வந்திருக்கிறேன் என்றால், அவருடைய விரலை தன்னுடைய கழுத்திலே வைத்து அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே சொல்கிறார், இந்த இடத்திலே எதிரிகளுடைய அம்பு பாய்ந்து நான் கொல்லப்பட வேண்டும், அதிலே நான் ஷஹீதாக வேண்டும், அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு உயரிய சொர்க்கத்தை தர வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் என்றால், அந்த மக்களுடைய எண்ணம், ஆசை, லட்சியம் நம்மை போன்ற இலக்காக இருக்கிறதா என்றால், அதை தாண்டி அல்லாஹ்விற்காக எதையும் நான் இழப்பதற்கு தயார் என்கிற நிலையிலே அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், அந்த சொர்க்கத்தின் மீதான ஆசை, அதை எப்படியாவது நான் அடைந்து விட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் பயணித்ததனால்தான் இது போன்ற மகத்தான மனிதர்களை அல்லாஹ்வினுடைய தூதரினால் உருவாக்க முடிந்தது. அவர்களுக்கு இலகுவாக அந்த சொர்க்கம் கிடைக்கல. அல்லாஹ்வினுடைய தூதர் அதுவும் சொல்றாங்க, உங்களுக்கு இலகுவாக நீங்கள் சொர்க்கத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்கலாம் என்று இருக்கிறீங்களா? உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் பட்ட துன்பங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்காமல் சொர்க்கத்திற்கு லேசா போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ்வினுடைய தூதர் கேட்கிறான். இப்ப சொர்க்கம் என்பது இலகுவான இலக்காக இல்லை என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மிகவும் கடினமான அந்த சொர்க்கத்தை எட்டி பிடிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அதற்காக பாடுபடக்கூடிய மக்களாக நாம் மாறணும். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் எதையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கிறார்களோ, எதையெல்லாம் நமக்கு கட்டளையாக பிறப்பித்திருக்கிறார்களோ, நம்மால் முடிந்த அளவிற்கு அதை அனைத்தையும் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம இருக்கணும். அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களும் எதையெல்லாம் விட்டு நம்மை தவிர்த்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார்களோ, அதை என்னால் முடிந்த அளவிற்கு அதையெல்லாம் நான் விலக்கி வைத்திருப்பேன். மார்க்கத்திற்கு புறம்பான எந்த காரியமாக இருந்தாலும் அதை நான் அல்லாஹ்விற்காக ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என்கிற எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அப்படி இருக்கிறோமா என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ்விற்காக எதையும் இழக்க நான் தயார் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் இன்றைக்கு இந்த உலகத்திற்காக அல்லாஹ்வை புறந்தள்ளக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். இப்படி நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டிருந்தால், அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற, அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கிற அந்த சொர்க்கத்தை எப்படி நம்மளால் பெற முடியும்? ஒரு முஸ்லிமுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்விற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நான் இழப்பதற்கு தயார் என்கிற நிலையிலே ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டுமா? அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலக ஆடம்பரத்திற்காக அல்லாஹ்வா இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய முஸ்லிம்களாக பெரும்பான்மையான மக்கள் இருந்து வருகிறோமே. இப்ப எப்படி சொர்க்கத்தை நாம் அடைஞ்சுக்கிறது? இந்த உலகத்திற்காக காலையில் இருந்து மதியம் வரைக்கும் உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம், அதில் எத்தனையோ துன்பங்கள் இன்னல்கள் வந்தாலும் பொறுத்து கொண்டு இங்கே கிடைக்கக்கூடிய அற்ப பொருளாதாரத்திற்காக உழைக்கக்கூடிய நாம், அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற பிரம்மாண்டமான சொர்க்கத்திற்கு ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோமே. இந்த உலகத்தில் அதற்கான நாம் செய்த உழைப்பு என்ன? ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் சிந்திச்சு பாருங்க. காரணம், இந்த உலகம் என்பது அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்றாங்க மிகவும் அற்பமானது. எந்த அளவுக்கு அற்பம்? அல்லாஹ்வினுடைய தூதர் தன்னுடைய தோழர்களோடு ஒரு சந்தைக்கு போறாங்க. செல்கிற வழியிலே ஒரு ஆடு இறந்த நிலையிலே கிடக்கிறது. தன்னுடைய தோழர்களை அழைத்து அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களில் யாராவது ஒருவர் இந்த ஆட்டை 2 திரகத்திற்கோ
அல்லது ஒரு திரகத்திற்கோ வாங்குவதற்கு யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறாங்க. தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய தூதரே, இந்த ஆடு உயிரோடு இருந்தாலே நாங்க ₹1 அல்லது ₹2 வாங்குவதற்கு தயாராக இருக்க மாட்டோம். இந்த ஆடு செத்த நிலையில இருக்கிறது, இந்த ஆட்டுடைய தன்மையோ நிறைய குறைபாடுகளோடு இருக்கிறது, இதை எப்படி நாங்கள் வாங்குவோம்? அல்லாஹ்வினுடைய தூதர் மிக அற்புதமாக அந்த மக்களுக்கு பாடம் எடுக்கிறார்கள். இந்த துனியா என்பது இந்த செத்த ஆட்டிற்கு சமமானது. நாம எது நிரந்தரமாக நம்மை வாழ வைக்கும் என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த உலகம் ஆடம்பரமாக நம்முடைய கண்களுக்கு காட்சியாக காண்பிக்கப்படுகிறதோ, எந்த உலகத்திற்காக அல்லாஹுவை மறந்து செயல்படுகிறோமோ, எந்த உலகத்திற்காக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அந்த மார்க்கத்தை தூக்கி எறிகிறோமோ, அந்த மக்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகம் என்பது அற்பத்திலும் அற்பமானது. இந்த உலகம் என்பது நிரந்தரமானது இல்லை. இந்த உலகத்தில் நிரந்தரமானது எதுவும் இல்லை என்பதை நம்முடைய மனதிலே ஆழமாக நாம் பதிந்து வைத்துக் கொண்டால், இன்றைக்கு எப்படி பொதுபோக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படி வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க மாட்டோம். அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கிற உயரிய சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் இன்னும் கூடுதலாக முனைப்பாக நாம் செயல்படுவோம். இந்த உலகத்திற்கு நாம் செய்யக்கூடிய அத்துணை முனைப்புகளையும் தாண்டி நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த இடத்திற்கு ஆசைப்படக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுவோம். அதற்காக இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த காலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சொற்பமான காலமாக நமக்கு தந்திருக்கிறான். அந்த காலத்தை பயனுள்ள வகையில பயன்படுத்தக்கூடிய மக்களாகவும், அதன் மூலம் நாளை மறுமையில் வெற்றி பெற்று சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாகவும் நாம மாறணும். அதற்கு நாம கையில எடுக்க வேண்டியது, முதல்ல வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற இடத்துக்கு வரணும். வெறும் வாயளவில கேட்டுவிட்டு செல்லக்கூடிய மக்களாக நாம இருக்கக்கூடாது. அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கிறானோ அதில் என்னால் முடிந்த அளவிற்கு அதை நான் பின்பற்றுவேன் என்கிற இடத்துக்கு நாம வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிற காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழலிலும் நான் ஒருபோதும் அமல்படுத்த மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் என்கிற இடத்திற்கு நாம வரணும். அதை தாண்டி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின்படி அந்த உயரிய சொர்க்கத்தை நாம பெறலாம். அதற்காக இந்த உலகத்திலேயே பாடுபடக்கூடிய மக்களாக, நம்முடைய மனதையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். எந்த தவறு நடந்தா எனக்கு என்ன, என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு என்னுடைய வழியில் நான் தனியாக பயணிப்பேன் என்று செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒருங்கிணைந்து ஒன்றாக பயணித்து அதிலே வெற்றி அடையக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு உருவாக்கி இருக்கிற அந்த உயரிய சொர்க்கத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருவானாக என்று பிரார்த்தித்தனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.